ஊட்டி கொடைக்கானல் போறீங்களா? இ பாஸ் அவசியம். கோடை காலத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பதால் எல்லோருமே குடும்பத்துடன் எங்காவது சுற்றுலா செல்ல திட்டமிடும் போது இந்த வெயிலுக்கு இதமாக மலை பிரதேசங்கள் தான் முதல் தேர்வாக இருக்கும். அந்த வகையில் கோடை தலங்களான ஊட்டி கொடைக்கானலுக்கு தற்போது நிறைய சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் வருவதால் மலைப்பாதைகள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஊட்டிக்கு சாதாரண நேரங்களில் தினமும் 2000 இருந்த வாகனங்களின் வருகை எண்ணிக்கை தற்போதைய சீசனில் 20,000 மேல் அதிகரித்து இருப்பதாக அரசு கணக்கு கொடுத்துள்ளது. அதுபோல கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களின் எண்ணிக்கையும் தற்போது 15,000 உயர்ந்திருக்கிறது. இதனால் சுற்றுலா வருவோரின் வருகையை முறைப்படுத்தும் நோக்கில் அவர்களின் விவரங்கள், வருகை, புறப்பாடு, வாகன எண், தங்குமிடம் உள்ளிட்டவற்றை அடையாளப்படுத்தி இ பாஸ் நடைமுறையை கொண்டு வர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி epass.tnega.org என்ற இணைய முகவரியில் இ பாஸ் விண்ணப்பிக்கும் நடைமுறையை சுற்றுலா பயணியர் கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்த நடைமுறையானது மே 7 தேதி முதல் ஜூன் 30 வரை நடைமுறையில் இருக்கும். இந்த இ பாஸ் விண்ணப்பிக்க உள்நாட்டு பயணியர் தங்கள் மொபைல் போன் எண்ணை பயன்படுத்தலாம். வெளிநாட்டு பயணியர் தங்கள் மின்னஞ்சல் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம். உள்ளூர் வாகனங்களுக்கும் சரக்கு வாகனங்கள் மற்றும் விவசாய பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு இந்த இ பாஸில் இருந்து அரசு விலக்கு அளித்துள்ளது.